மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டத்தை கைவிட வலியுறுத்தி தஞ்சாவூரில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஊர்தி பயணம் நடைபெற்றது. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் ஈகி முத்துக்குமார் சிலை அருகே மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டத்தை கைவிட வலியுறுத்தியும், பெருமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் கூட்டமைப்பு தலைவர் பொழிலின் தலைமையில் பிரச்சார ஊர்தி பயணத்தை தொடங்கினர். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் குழந்தை அரசன், திருநாவுக்கரசு, ஐனாபுரம் முருகேசன், ஷெரீப், திருமுருகன் காந்தி, பழனிராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஊர்தி பயணம் தஞ்சையில் தொடங்கி திருக்காட்டுப்பள்ளி, ஒரத்தநாடு, மன்னார்குடி, திருவாரூர் வழியாக பல்வேறு ஊர்களுக்கு சென்று பூம்புகாரில் நிறைவடைகிறது. இந்த 2 நாள் ஊர்தி பயணத்தில் பெரியாரிய உணர்வாளர்கள், கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் வேளாண் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் வேளாண் திருத்த சட்டங்கள் பாதகங்கள் எடுத்து கூறுகின்றனர். முன்னெடுத்திருக்கிறார்கள். தில்லியிலே ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு மேலாக மிக பெரும் எழுச்சியோடு கடும் குளிரிலே போராடி வருகின்றனர். தமிழ்நாட்டிலும் அதற்கு இணையாக தமிழ்நாடு எங்கும் மிக பெரும் போராட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்வண்டி மறியல், பேரணி, அதுமல்லாமல் மிக பெரும் எழுச்சியான மாநாடு இவையெல்லாம் நடந்து வந்திருக்கிறது. இதை அடிப்படையாக பரப்பல் செய்கிற வகையிலே இந்த வேளாண் சட்டங்கள் முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக, அதானி அம்பானிகளுக்கான ஒரு பெரும் ஊதியத்தை கொடுக்கிற வகையிலே அவர்கள் கொள்ளையடித்து போவதற்கான நிலையில் இந்த கனிம வளங்கள் எப்படி சூறையாடப்படுகிறதோ அதுபோல் வேளாண் பொருள்களையும் சூறையாடி அவர்கள் கையிலே கொடுப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை இந்திய அரசு முன்னெடுத்திருப்பதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வேளாண் சட்டங்கள் முழுமையாக திரும்ப பெறுகிற வரையில் இந்த போராட்டம் ஓயாது. பொதுமக்கள் செய்தியாக இந்த செய்திகள் பரப்பப்பட வேண்டும். உழவர்கள் பேரெழுச்சியோடு போராட வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த பரப்பல் பயணத்தை பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கு முத்துக்குமார் சிலை தொடங்கி இன்றைய பொழுது திருவாரூரில் முடிப்பதும், நாளைக்கு திருவாரூரில் தொடங்கி பூம்புகாரில் நிறைவடைவதுமாக இந்த பேரணி 2 நாள் பரப்பல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. விவசாயத்தை, குறிப்பாக ஏழை எளிய விவசாயிகளை அழிக்கக்கூடிய வகையில் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு லாபம் தருகின்ற வகையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவாதம் பாராளுமன்றத்திலும் மேலவையிலும் நடக்கவில்லை. வலுக்கட்டாயமாக இப்படியாக கார்ப்பரேட் நலனுக்காக இந்த வேளாண் சட்டங்கள் திணிக்கப்படுவதை எதிர்த்து டெல்லியிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு போராடி வருகிறார்கள். ஆனால் இது குறித்து 10 சுற்று பேச்சுவார்த்தை நடந்த பின்னும் கூட அந்த விவசாயிகளின் கோரிக்கையை இந்த அரசு செவிமடுக்கவில்லை. இந்த விவசாய சட்டங்களினுடைய ஆபத்தை குறித்தும், இந்த விவசாய சட்டத்தினால் காவிரி டெல்டாவானது எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட போகிறது என்பதை குறித்தும் மக்களிடத்தில், குறிப்பாக விவசாயிகளிடத்தில் எளிமையாக புரிகின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு துவக்கி இருக்கிறது. தமிழீழ ஈகியராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் முத்துக்குமாரினுடைய சிலையிலே இந்த ஊர்வலத்தை, இந்த பிரச்சார பயணத்தை துவக்குகின்றோம். இந்த காவிரி சமவெளி முழுவதும் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு இந்த வேளாண் சட்டங்கள் அம்பலப்படுத்தப்படுகின்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம்.